கும்பம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். கும்பம் ராசி என்பர்கள் எப்போதுமே விவேகமும் தொலைநோக்கு பார்வையும் மற்றவர்கள் நலனில் அக்கறையும் கொண்ட ஒரு உன்னதமான குணம் படைத்தவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் இந்த நல்ல குணங்கள் ஒரு நல்ல குணங்கள் தான் உங்களை பல நேரங்களில் காயப்படுத்தி கொண்டுமே தாங்க இருக்கும். அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்கள் வாழ்வின் ஆழமான ரணங்கள், நீங்கள் மௌனமாக சுமந்த துயரங்கள், இனி வரப்போகும் சந்திரனின் பெயர்ச்சியால் நிகழப்போகும் பேரதிசய திருப்பங்கள் என அனைத்தையும் ஒரு வாழ்வியல் கதையாக விரிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததை நான் ஒவ்வொன்றா கூறுறேன். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிந்துக்கோங்க. கும்பம் ராசியான நீங்கள் எல்லோரையும் சமமாக மதிப்பவர்கள். ஆனால் உங்களின் இதே அதீத நம்பிக்கையை சாதகமாக்கி கொண்டு சிலர் உங்களுக்கு கொடுத்த காயங்கள் இப்பொழுது நான் கூறுகிறேன். முதலாவதாக, நிழலாய் இருந்த நிஜத்தை அறுத்த ஒரு துரோகங்கள். உங்களுடைய தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவரை உங்களுடைய சொந்த சகோதரரைப் போலவோ அல்லது நெருங்கிய நண்பராகவோ நீங்கள் நம்பி உங்களுடைய அத்தனை ரகசியங்களையும் உத்திகளையும் அவரிடம் நீங்கள் பகிர்ந்து கொடுத்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் ஏன் அவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அவன் என்னை விட்டு எங்கே போக போகிறான், என் கூட தான் இறுதி வரைக்கும் இருப்பான், எனக்கு எந்த விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்க மாட்டான் என்று முழுமையாக அந்த ஒரு மனிதரை நீங்கள் நம்பித்தான் உங்களுடைய உத்திகளையும் உங்களுடைய தொழிலையும் முழுமையாக அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. உங்களை வைத்தே உங்களை விட ஒரு படி மேலே உயர்ந்த அந்த ஒரு நபர் இறுதியில் உன்னால் எனக்கு என்ன பயன் என்பது போல உங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்துவிட்டு உங்களுடைய முதுகில் குத்திவிட்டு சென்ற ஒரு நபரும் அவராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். அந்த ஒரு காயம் இன்றும் உங்களுடைய மனதில் ஆறாமல் இருந்து கொண்டும் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களின் அவசர காலத்து ஏணி, அந்த ஒரு ஏணியால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காயங்கள் ஏற்பட்டது. ஒருவர் கடுமையான பண கஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் இருந்தபோது உங்கள் கையில் காசு இல்லாத சூழ்நிலையிலும் கூட மற்றவர்களிடம் கைமாற்றாக வாங்கி நீங்கள் எப்பொழுதுமே கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவருடைய கஷ்ட காலம் நீங்கிய பிறகு நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்கு உங்களை மிகவும் கேவலமாக பேசி இல்லாத பழிகளை உங்கள் மீது சுமத்திவிட்டு சென்ற ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. பணத்தை இழந்ததை விட அந்த நபர் காட்டிய விசுவாசமின்மை உங்களை உலுக்கி கொண்டும் அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளை உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய உணர்வுகளுக்கு கிடைத்த ஏளனம், உறவுகளுக்குள்ள உங்களுக்குன்னு முழு அன்பையும் அர்ப்பணித்து அவர்கள்தான் உலகம் என்று நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்தீங்க. ஆனால் அவர்கள் உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சமும் மதிக்காமல் மற்றவங்களுடைய முன்னிலையில் உங்களை ஏளனம் செய்துவிட்டு உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் உருகி காட்டிய அன்பு அவர்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமாகவே போய்விட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மௌனமா சுமந்த 5 மன ரகசியங்களும் உங்கள் மன துயரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நமக்கென்றும் யாரும் இல்லை என்கிற ஒரு தனிமை, சுற்றி 100 பேர் இருந்தாலும் உங்களுடைய மனதின் பாரத்தை அப்படியே கொட்டி ஒரு ஜீவன் கூட இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள ஒரு ரகசியமாகவே மறைத்து வைக்கப்பட்டது. இரண்டாவதா, பொருளாதார போராட்டங்கள். வெளியில் உங்களை பெரிய மனிதராக பார்க்கும் உலகம் உங்களின் அன்றாட பண தேவைகளுக்கும் கடன்களை அடைக்க நீங்கள் படக்கூடிய ரகசிய பாடுகளுக்கும் சாட்சியாகவே இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுடைய மனதுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. மூணாவதா, உங்களுக்குள்ள திறமைக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம். திறமை இருக்கும், ஆனால் அதை எப்படி நீங்க வெளிப்படுத்தணும், யாரிடம் போய் அந்த ஒரு திறமையை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு வழிகள் இருக்கும். உங்களை விட குறைந்த தகுதி உள்ளவர்கள் எல்லாம் முன்னுக்கு வரும்போது உங்களுடைய திறமைக்கு சரியான தளம் அமையவில்லையே என்கிற ஒரு ஆதங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நான்காவதா, குடும்ப பாரத்தை தாங்கும் ஒற்றை மனிதன். எல்லா கடமைகளையும் நீங்களே முன்னின்று நடத்தினாலும் உங்களுக்கான தேவைகளை எவரும் கேட்பதில்லை என்கிற ஒரு மனக்குறை உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகளையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். ஐந்தாவதா, தவறான புரிதல்களின் வடுக்கள். நீங்கள் நல்லது செய்ய போய் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்று வரை உங்களை பழி சொல்லும் சில மனிதர்களின் வார்த்தைகளை மௌனமாக நீங்க சுமந்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதை விட்டு இன்னமும் உங்களால் வெளிவர முடியாம நீங்க பட்ட அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறையவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு, ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும்.
இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப்போகும் அந்த சந்திரனின் மகா மாற்றம் என்ன தெரியுமா? கும்பம் ராசி அன்பர்களே, கடந்து வந்த துயரங்கள் போதும். இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு கட்டளையிடும் காலமானது வந்துவிட்டது. வரக்கூடிய நாளை முதல் சந்திரனின் பெயர்ச்சி மற்றும் சாதகமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கப் போகிறது. இது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய எமோஷனல் பாரங்கள் குறைந்து அந்த 2 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இருக்கும். கடந்த 2 நாட்களாகவே உங்களுடைய மனதுக்குள் குடைந்து கொண்டிருந்த உங்களை அளவைத்த அந்த எமோஷனலான விஷயங்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து குறைய தொடங்கிவிடும். மனதில் ஒரு பிரகாசமான ஒரு தெளிவானது பிறந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். சாதாரணமான நாளில் நடக்கும் அசாதாரணமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். இனிமே வரப்போகும் ஒரு நாள் காலையில் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு மிக சாதாரணமான நாளாகத்தான் தோன்றும் தினசரி காலையில் எழும்போது. ஆனால் அந்த நாளில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மனிதரோ அல்லது ஒரு தொலைபேசி அழைப்போ உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் பொறுமையாகத்தான் தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு திருப்ப முனையானது ஏற்படும். அதை நீங்கள் அன்றே உணரவா ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் தவித்த விஷயத்தின் மாபெரும் மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? இது நமக்கு சரிவராது, இதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று நீங்கள் ஒதுக்கி வைத்த அல்லது தவிர்த்த ஒரு விஷயம் இப்போது உங்களை நோக்கி புதிய பரிமாணத்தில் வந்துவிடும். நீங்கள் அவாய்ட் செய்த அந்த விஷயமே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக மாற்றப் போகிறது. அடித்தளமாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பழைய சம்பவமும் புதிய வாய்ப்பும் உங்களை தேடி வந்துவிடும். முன்பு எப்போதோ நடந்து முடிந்து கைவிடப்பட்ட ஒரு பழைய சம்பவமோ அல்லது பழைய தொழில் முயற்சியோ இப்போது மீண்டும் புத்துயிர் பெற்று புதிய முடிவில் உங்களிடம் வந்து சேரவோ ஆரம்பிக்கும். அதன் மூலம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய லாபகரமான வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டி நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறந்த ஆசையானது நிறைவேறிவிடும். இதெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று நீங்கள் என்றோ நினைத்து மறந்த ஒரு ஆசை அல்லது லட்சியம் இப்போது மிக எளிதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய அந்தஸ்தை அதை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறந்த விஷயத்திலிருந்து வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் எங்கோ முதலீடு செய்துவிட்டு மறந்த ஒரு பணமோ அல்லது வராது என்று கைவிட்ட ஒரு கடனோ அல்லது உங்களின் பழைய உழைப்பிற்கான ஊதியமோ இந்த ஒரு நேரத்தில் திடீரென்று பண வருமானமாக உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாத பல குழப்பங்களும் மாற்றங்களும் நடந்தன அல்லவா? அதனுடைய பின்னணியில் இருந்த ரகசியங்கள் இப்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போன சில விஷயங்கள் மற்றும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில மனிதர்கள் அனைத்தும் நல்லதுக்கே நம்ம விட்டு போனது என்பதை நீங்கள் தீர்க்கமாக உணரும் ஒரு தருணம் இதுவாகத்தான் இருக்கும். அவர்கள் உங்கள் கூடவே இருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கும் பேரதிர்ஷ்டத்தை அடைந்திருக்கவும் நீங்கள் மாட்டீர்கள். கும்பம் ராசி நண்பர்களை, நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு பிரபஞ்சத்தில் பதில் சொல்லும் நேரமானது வந்துவிட்டது. நாளை முதல் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போவது உறுதி. நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்லதாகவே இருக்கும். ஒரு வசந்த காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கிறதா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நிஜங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, கடந்து வந்த துயரங்கள் போதும். இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு கட்டளையிடும் காலமானது வந்துவிட்டது. வரக்கூடிய நாளை முதல் சந்திரனின் பெயர்ச்சி மற்றும் சாதகமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கப் போகிறது. இது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய எமோஷனல் பாரங்கள் குறைந்து அந்த 2 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இருக்கும். கடந்த 2 நாட்களாகவே உங்களுடைய மனதுக்குள் குடைந்து கொண்டிருந்த உங்களை அளவைத்த அந்த எமோஷனலான விஷயங்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து குறைய தொடங்கிவிடும். மனதில் ஒரு பிரகாசமான ஒரு தெளிவானது பிறந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். சாதாரணமான நாளில் நடக்கும் அசாதாரணமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும்.
இனிமே வரப்போகும் ஒரு நாள் காலையில் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு மிக சாதாரணமான நாளாகத்தான் தோன்றும் தினசரி காலையில் எழும்போது. ஆனால் அந்த நாளில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மனிதரோ அல்லது ஒரு தொலைபேசி அழைப்போ உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் பொறுமையாகத்தான் தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு திருப்ப முனையானது ஏற்படும். அதை நீங்கள் அன்றே உணரவா ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் தவித்த விஷயத்தின் மாபெரும் மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருந்தது, இது நமக்கு சரிவராது, இதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று நீங்கள் ஒதுக்கி வைத்த அல்லது தவிர்த்த ஒரு விஷயம் இப்போது உங்களை நோக்கி புதிய பரிமாணத்தில் வந்துவிடும். நீங்கள் அவாய்ட் செய்த அந்த விஷயமே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக மாற்றப் போகிறது. அடித்தளமாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பழைய சம்பவமும் புதிய வாய்ப்பும் உங்களை தேடி வந்துவிடும். முன்பு எப்போதோ நடந்து முடிந்து கைவிடப்பட்ட ஒரு பழைய சம்பவமோ அல்லது பழைய தொழில் முயற்சியோ இப்போது மீண்டும் புத்துயிர் பெற்று புதிய முடிவில் உங்களிடம் வந்து சேரவோ ஆரம்பிக்கும். அதன் மூலம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய லாபகரமான வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டி நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறந்த ஆசையானது நிறைவேறிவிடும். இதெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று நீங்கள் என்றோ நினைத்து மறந்த ஒரு ஆசை அல்லது லட்சியம் இப்போது மிக எளிதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய அந்தஸ்தை அதை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறந்த விஷயத்திலிருந்து வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் எங்கோ முதலீடு செய்துவிட்டு மறந்த ஒரு பணமோ அல்லது வராது என்று கைவிட்ட ஒரு கடனோ அல்லது உங்களின் பழைய உழைப்பிற்கான ஊதியமோ இந்த ஒரு நேரத்தில் திடீரென்று பண வருமானமாக உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாத பல குழப்பங்களும் மாற்றங்களும் நடந்தன அல்லவா? அதனுடைய பின்னணியில் இருந்த ரகசியங்கள் இப்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போன சில விஷயங்கள் மற்றும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில மனிதர்கள் அனைத்தும் நல்லதுக்கே நம்ம விட்டு போனது என்பதை நீங்கள் தீர்க்கமாக உணரும் ஒரு தருணம் இதுவாகத்தான் இருக்கும். அவர்கள் உங்கள் கூடவே இருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கும் பேரதிர்ஷ்டத்தை அடைந்திருக்கவும் நீங்கள் மாட்டீர்கள். கும்பம் ராசி நண்பர்களை, நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு பிரபஞ்சத்தில் பதில் சொல்லும் நேரமானது வந்துவிட்டது. நாளை முதல் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போவது உறுதி. நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்லதாகவே இருக்கும். ஒரு வசந்த காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கிறதா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.